Good morning, champions. நம்ம கூட ஒரு technical champion இருக்காரு. Please introduce yourself. I am Sengadir from Nyanamani College of Technology. We are having Sengadir is a technical champion from Nyanamani College of Technology. இப்போ ரெண்டு ஹீட் இன்ஜின் கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீட் இன்ஜின் சோர்ஸ் டெம்பரேச்சர் என்ன? 1600 Kelvin. 1600 கெல்வின்ல வந்து Q1 ரிசீவ் பண்ணுது. அப்புறம் ரிஜெக்ட் பண்றது வந்து T2 டெம்பரேச்சருக்கு கண்டுபிடிக்கணும். Q2 ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரிஜெக்ட் பண்ற ஹீட்டை தான் ரிஜெக்ட் பண்ற டெம்பரேச்சர் தான் வந்து ரெண்டாவது இன்ஜினுக்கு யூஸ் பண்றாங்க. அது ரெண்டாவது இன்ஜின் வந்து என்ன டெம்பரேச்சர்ல ஒர்க் அவுட் ஆகுது? ஃபர்ஸ்ட் அதோட சோர்ஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க T2 சிங்க் டெம்பரேச்சர் 400 கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஹீட் இன்புட் அண்ட் சேம் ஹீட் அவுட்புட். இப்போ Q1 Q2 வந்து அங்க Q1 Q2னா இங்கேயும் Q1 Q2 தான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட எஃபிஷியன்சியும் அதோட எஃபிஷியன்சியும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி எஃபிஷியன்சி இருந்தா இந்த T2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா T2 √ T1 × T3. ஸோ T1 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க? 600 Kelvin. 1600 போட்டிருக்காங்க. இது வந்து 400 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1600க்கு ரூட் எத்தனா 40 வரும், 400க்கு ரூட் எத்தனா 20 வரும். 20 40 சார் 800 கெல்வின். இதான் வந்து T2ஓட இது. சேம் ஹீட் இன்புட் அண்ட் சேம் ஹீட் அவுட்புட் அப்படின்னா என்னன்னா சேம் எஃபிஷியன்சி அர்த்தம். சேம் எஃபிஷியன்சினா வந்து மீன் இன் பிட்வீன் டெம்பரேச்சர் கண்டுபிடி T2 = T1 T3ன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து சேம் எஃபிஷியன்சி கண்டிஷன். இதே போல நமக்கு சேம் ஒர்க் டன் கண்டிஷனும் வரும். அது இனி வர ப்ராப்ளத்தை பார்ப்போம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.